எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல. டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு SP இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு, அல்ல கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணு. திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா நீங்களா? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா. 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணியா நீங்களா? மினிஸ்டரா இருக்கிற வெக்கப்பண். இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்தவங்க பேசிட்டு இருக்கு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கு. நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு. வெக்கப்படணும். திமுக இருந்தா நான் சொல்லியா? திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல. நமக்கு ரத்தம் கொதிக்கல. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. கேட்டா வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அது உட்காந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன். இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளவு அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா? ஐயா, தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா? காரி துப்புரமா இருக்கு அரசியல், காரி துப்புரமா இருக்கு. அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது. ஆனால் மாநில தலைவராக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்தேன். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர், எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி, சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி அனுப்பிப்பாங்க. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பாத்திரலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன். லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிப்பான். தன்னுடைய தாய்க்காக, சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்ச வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு உங்க கையில எல்லா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கா. ஆனால் நாளை
எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க. நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பை கழட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்த்தலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்ட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்கேன். பாருங்க 3 பேஜ் வேலையெல்லாம். அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனை பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து 15 கடிதம் எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டர்ல போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம். அரசியல் இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல். இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சுக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க. எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது? ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போறது? ஆனா மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைம் போறது? எத்தனை போறது? வேற வேலை இதே தான் வேலைங்களா? அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்க யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு, சகோதரனோடு, அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அழிக்கணும். வேற வழி இல்லைங்க. வழி இல்லை.